சென்னையைச் சேர்ந்த தனியார் ஐடி பெண் ஊழியருடன் ராங்காலில் அறிமுகமாகி பழகிய அம்பத்தூரைச் சேர்ந்த பரத் எனும் இளைஞர்தான் காதலியுடன் லவ் பிரேக்கப் ஆனதால் காரை ஏற்றி கொல்ல முயன்ற புகாருக்குள்ளானவர். அந்த பெண்ணுடன் நெருங்கி பழகிய பரத் டிரான்ஸ்போர்ட் தொழில் தொடங்கப் போவதாக கூறியும் தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுகிறது எனவும் சிறிது சிறிதாக 25 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளார். நகைகளை அடமானம் வைத்து லோன் வாங்கியும் அந்த பெண் பணம் கொடுத்த நிலையில் வருங்கால கணவர்தானே என்று கடனுக்கான இஎம்ஐ தொகையையும் அவரே கட்டி வந்தார். இந்த நிலையில்தான் பரத் இன்னொரு பெண்ணுடன் சுற்றுவது தெரிந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். கணினி தொழில்நுட்பத்தில் கைதேர்ந்த அந்த பெண் பொறியாளர் பரத்தின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தோண்டி துருவினார். அவன் பல சிறுமிகள், இளம் பெண்கள், வசதியான வீட்டு பெண்கள் என குறிவைத்து இன்ஸ்டாகிராமில் ஆசையை தூண்டும் வகையில் சாட்டிங் செய்து அவர்களை காதல் வலை விரித்து ஏமாற்றி வருவதை கண்டறிந்ததால் காதலன் பரத் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பரத்தை விட்டு விலகி தான் கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கேட்டுள்ளார் இளம் பெண். பணத்தை திருப்பிக் கொடுக்க மறுத்த பரத் தனது தந்தை பிரகதீஸ்வரனுடன் சேர்ந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. பரத் செய்த ஆபாச சாட்டிங்குகள் என ஸ்கிரீன்ஷாட் ஆதாரங்களுடன் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் பரத் மீது அந்த பெண் புகார் கொடுத்தும் பூந்தமல்லி போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் ஆவடி காவல் ஆணையரை நேரில் சந்தித்து புகார் அளித்ததன் பேரில் பரத் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பரத்தை போலீசார் கைது செய்யாத நிலையில் முன்னாள் காதலியை கார் ஏற்றி கொல்லும் படுபாதக செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ரிவர்ஸ் இடிச்சு தூக்கி அவனை நசுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓடுறான். பப்ளிக் போட்டு கூப்பிடுறாங்க, அவன் இது மாட்டிச்சு, பம்பர் கீழே விழுந்துச்சு. புகார் கொடுத்த பெண் தனது சகோதரருடன் இருசக்கர வாகனத்தில் செல்வதைக் கண்டு பரத்தும் அவரது சகோதரனும் காரில் பின்தொடர்ந்து கண்காணித்ததாக கூறப்படுகிறது. தங்களை பரத் காரில் பின்தொடர்வதை அறிந்த அந்த பெண் தனது தம்பியுடன் சேர்ந்து காரை மடக்க முயன்ற போது அவர் மீது கார் ஏற்றி கொல்ல முயன்றதாக புதிய புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த இளம் பெண். இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு காலையில கோயம்பேடுல என்னையும் என் தம்பியும் கொலை செய்யறதுக்காக காரை எடுத்துட்டு வந்தாங்க. கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கு அருகே அவனது காரை ரிவர்ஸ் எடுத்து தங்களை கொலை செய்ய முயன்றதாக 2 சிசிடிவி வீடியோ ஆதாரத்தையும் காவல் நிலையத்தில் அந்த பெண் அளித்துள்ளார். நான் இன்னைக்கு காலைல கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனில் என் தம்பி கூட நான் வந்தேன். மெட்ரோ ஸ்டேஷன் வாசலில் அவன் கார் எடுத்துகிட்டு வந்து என் வயிற்று மேலே இடித்து என்னை தள்ளி விட்டு அவன் போயிட்டான். அங்கே இருந்த பொதுமக்கள்லாம் சேர்ந்து கிட்ட போவாதமா உன்னை கொலை செய்ய வரான்னு சொல்லி கத்துனதுனால நான் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கேருந்து என் தம்பி அவனை வந்து துரத்திட்டு மறுபடியும் ரோகிணி தேட்டர் வாசல் வரைக்கும் வந்தான். ரோகிணி தேட்டர் வாசலில் முன்னாடி போனவன் ரிவர்ஸ் வந்து என் தம்பி மேலே காரை ஏற்றி தம்பியோட பைக் மேலேயும் கார் ஏற்றி என் தம்பிக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. இதனைத் தொடர்ந்து பரத் மற்றும் அவரது சகோதரர் சதீஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் தேடி வந்தனர். இதில் பரத்தின் சகோதரர் சதீஷை கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.